ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் மாலவிகா. நான் வந்து ஃபைனல் இயர் MBBS பண்ணுறேன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாடுல. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் இயர் ஸ்கூல கம்ப்ளீட் கைட், அதாவது ஃபர்ஸ்ட் இயர் MBBSோட கம்ப்ளீட் கைட் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இதில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிப்போம், என்னென்ன புக்ஸ் யூஸ் பண்ணணும், அப்புறம் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்துட்டு அதாவது தியரி எக்ஸாம் எப்படி இருக்கும், ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்துட்டு ப்ரீஃபாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வந்துட்டு நான் முன்னாடி வீடியோஸில் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்து 3 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? என்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது? அனாட்டமி, பிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரின்ட்டு 3 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? அப்போ இதுக்கு தான் நீங்க வந்து தியரியும் எழுதுவீங்க, ப்ராக்டிகல்ஸும் அட்டன் பண்ணுவீங்க. நீங்க ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போய் போஸ்டிங்ஸ்லாம் அட்டன் பண்ண மாட்டீங்க. இந்த 3 தான், இதுதான் பேசிக்ஸ். ஓகேவா? இது ஸ்ட்ராங்கா இருந்தால் தான் நம்ம வந்துட்டு மற்ற சப்ஜெக்ட், அதாவது ஃபியூச்சர்ல படிக்கக்கூடிய செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு புரியும். ஸோ பேசிக் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகேவா? ஸோ வந்துட்டு இப்போ அனாட்டமியை பொறுத்த வரைக்கும் அதோடைய தியரி வந்துட்டு என்னென்ன பார்ட்லாம் அதுல உண்டு அப்படின்னு சொன்னா, நீங்க அதுல வந்துட்டு அப்பர் லம், லோவர் லம், அப்டமன், அதுக்கப்புறம் thorax, அதுக்கப்புறம் நியூரோ அனாட்டமி, ஹெட் அண்ட் நெக், இதெல்லாம் வந்து டாபிக்கா நீங்க வந்து தியரி வந்து படிப்பீங்க. அது போக எக்ஸ்ட்ராவா என்ன படிப்பீங்க அப்படின்னு சொன்னா, எம்பிரியாலஜி, ஹிஸ்டாலஜி, ஜெனெட்டிக்ஸ் அண்ட் பேசிக் ஆஸ்டியாலஜி, பேசிக் ரேடியாலஜி. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நீங்க வந்து படிப்பீங்க. இது தியரி கொஸ்டின்ஸும் 1-2 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க இந்த டாபிக்ஸ்ல இருந்து. பிளஸ் வந்து ப்ராக்டிகல்ஸ்லயுமே வந்துட்டு உங்களுக்கு சார்ட்ஸ் வச்சிருப்பாங்க. சார்ட்ஸ் வச்சு அதை பத்தி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு அனாட்டமியில் வரும். அது போக நீங்க ப்ராக்டிகல் அனாட்டமியோட ப்ராக்டிகல் ஆஸ்பெக்ட்ஸ் என்னன்னா, டிசெக்ஷன், அதாவது டிசெக்ஷன் ஹால் போய் டிசெக்ஷன் அட்டென்ட் பண்ணணும். அதாவது கெடாவர்ஸ்லாம் வச்சிருப்பாங்கல்ல, கெடாவர்ஸ்னா ரியல் ஹியூமன் பாடி. ஓகேவா? ரியல் ஹியூமன் பாடியை அவங்க வந்து டொனேட் பண்ணியிருப்பாங்க. அந்த பாடிஸ் எல்லாமே வந்துட்டு அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, ரியல் டைம்ல நம்ம டிசெக்ட் பண்ணுவோம். நமக்கு டிசெக்ஷன் கிட்னு ஒன்று கொடுத்துருவாங்க. அதுல வந்துட்டு நமக்கு ஸ்கேல்பல்ஸ், அதுக்கப்புறம் சிசர்ஸ், அப்புறம் வந்துட்டு ஆர்ட்ரி ஃபோர்செப்ஸ், அதுக்கப்புறம் டூத் ஃபோர்செப்ஸ், நான் டூத் ஃபோர்செப்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஸோ இது எல்லாமே வச்சுட்டு நீங்க வந்து டிசெக்ட் பண்ணி ரியல் டைமா என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து கற்றுப்பீங்க. உங்களுக்கு வந்து டிசெக்ஷன் ஹாலில் அனாட்டமி ப்ரொஃபஸர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஸோ இதெல்லாம் தான் அனாட்டமியில். ஃபிசியாலஜியில் வந்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஃபிசியாலஜியில் உங்களுக்கு வந்து நீங்க அதை ஒவ்வொரு சிஸ்டம் வைஸ் படிப்பீங்க. அதாவது தியரி பாட்டுக்கு சிடிஎஸ், கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், ஹார்ட் பத்தி ஒரு சிஸ்டம், ஆர்எஸ் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஒரு சிஸ்டம், அப்புறம் சிஎன்எஸ் வந்து சரி சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், சிஎன்எஸ் அது ஒரு சிஸ்டம் படிப்பீங்க. அப்புறம் வந்துட்டு ஸ்பெஷல் சென்சஸ், அதாவது கண்ணு, மூக்கு, அப்புறம் டேஸ்ட், இந்த பாத்வே எல்லாம் எப்படி இருக்குங்கிறத வந்து ஸ்பெஷல் சென்சஸ் படிப்பீங்க. அப்புறம் ஜென்ரல் பிசியாலஜி படிப்பீங்க. முதல்ல ஜென்ரலா வந்து பிசியாலஜியில் பாடி மெக்கானிசம் எப்படி இதாகுது, இது எப்படி தெரியுமா, அந்த நீட் படிக்கும் போது 11th 12thலாம் வந்து ஹியூமன் பிசியாலஜின்னு ஒன்று படிச்சிருப்போம் தானே, ஒவ்வொரு சிஸ்டமா படிச்சிருப்போம்ல. அதோட எக்ஸ்பான்ஷன் தான் பிசியாலஜி, வேற ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? அதோட எக்ஸ்பான்ஷன் ஆக்சுவலாக நீட் நீங்க நல்லா அதுலேயே நீங்க நல்லா படிச்சிருப்பீங்க. ஸோ வந்துட்டு இது படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் பிசியாலஜியில் படிப்பீங்க. பாடியில் ஒவ்வொரு சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அதுதான். அப்புறம் வந்துட்டு அதோட தியரி முடிஞ்சா அப்புறம் ப்ராக்டிகல் ஆஸ்பெக்ட்ல வந்துட்டு நீங்க என்ன பார்ப்பீங்க, அப்படி படிக்குவீங்க அப்படின்னு சொன்னா, நம்மளோட பிளட் எல்லாம் எடுத்து WBC கவுண்ட், அதாவது நமக்கு அனிமியா இருக்காங்கிறத எப்படி கண்டுபிடிப்போம், ஹீமோகுளோபின் லெவல்லாம் கண்டுபிடிப்பாங்க. அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது, பிளட் குரூப்பிங் அண்ட் டைப்பிங், அதாவது இவங்க B பாசிட்டிவ், A பாசிட்டிவ், C பாசிட்டிவ் அப்படின்னு படிக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ இதெல்லாம் ஹெமட்டாலஜி, இதை பத்தி நார்மலா எப்படி பண்ணுங்கிறது எல்லாமே படிப்போம். பிளஸ் வந்து ஒரு ஹியூமன் பாடி எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்கல்ல, ஒவ்வொரு சிஸ்டமே எப்படி எக்ஸாமினேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே வந்து சொல்லி தருவாங்க. அதெல்லாம் படிப்போம். அதுக்கப்புறம் 3வது சப்ஜெக்ட் பயோகெமிஸ்ட்ரி. பயோகெமிஸ்ட்ரியில வந்துட்டு என்ன படிப்போம் அப்படின்னு சொன்னா, இது வந்து பயோகெமிஸ்ட்ரினாலே மெட்டபாலிசம். ஓகேவா? இப்போ நீட் படிக்கும் போதெல்லாம் நம்ம இந்த கிளைகாலைசிஸ், கிரெப் சைக்கிள் இதெல்லாம் படிச்சிருப்போம்ல, சைக்கிள்லாம் படிச்சிருப்போம்ல. இந்த எல்லா சைக்கிளையும் அது வந்து நீட் முடிச்சாலும் முடிய மாட்டேங்குதா அப்படிங்கிற மாதிரி பயோகெமிஸ்ட்ரி எல்லாம் நீங்க வந்துட்டு எக்ஸ்டென்சிவா நீங்க வந்துட்டு படிப்பீங்க இந்த ஒவ்வொரு சைக்கிள்ஸுமே. ஸோ இதுதான் மெயினா. அப்புறம் வந்துட்டு இப்போ நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது அது என்னெல்லாம் இருக்கு, சுகர் இருக்கு, அதாவது கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு, ப்ரோட்டீன்ஸ் இருக்கு, லிப்பிட்ஸ் இருக்கு, இதெல்லாம் இருக்குல்ல. இது ஒவ்வொரு மெட்டபாலிசமாவும் படிப்பீங்க. ப்ரோட்டீன் மெட்டபாலிசம், அமினோ ஆசிட் மெட்டபாலிசம், இந்த மெட்டபாலிசம்ஸ் படிப்பீங்க. ஃபேட் மெட்டபாலிசம், இதெல்லாம் வந்துட்டு எல்லா சைக்கிளுமே படிப்பீங்க. அப்போ அதெல்லாம் படிச்சு முடிக்கிறதுக்குள்ள மண்டை காஞ்சிரும் ஆக்சுவலா. அதான். ஓகேவா? அதெல்லாம் படிப்பீங்க. அது போக ப்ராக்டிகல் ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்துட்டு நீங்க என்ன அட்டென்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னா, இது லேப்ல வந்து இப்போ யூரின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரியல் யூரின் ஆக்சுவலா அதெல்லாம் கொடுமைங்க. கொடுமை இல்லை, படிச்சுதானே ஆகணும். யூரின் வந்து எடுத்துட்டு வந்து ரியல் யூரின். ஓகேவா? யூரின் வந்து எடுத்துட்டு வந்துட்டு அதுல வந்துட்டு சுகர் இருக்கா, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சுகர் பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருக்கும்ல, அவங்களுக்குலாம் வந்து யூரின்ல நிறைய சுகர் வந்துட்டு போகும். ஓகேவா? அது எவ்வளோ வந்துட்டு போகுது. அப்புறம் வந்து ப்ரோட்டீன்ஸ், இப்போ சில பேருக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்கு, நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்துட்டு கிட்னியில பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களாம் யூரின்ல வந்து ப்ரோட்டீன் போகும், ப்ரோட்டீன் ஆல்புமின், அது வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் எவ்வளோ அமௌண்ட்ல வந்துட்டு ரிலீஸ் ஆகுது, இதெல்லாம் வந்து யூரின் எடுத்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுவோம். நிறைய டெஸ்ட் இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் லேப்ல நம்ம ரியல் டைம்ல பண்ணுவோம். ஓகேவா? இதெல்லாம் கற்றுப்போம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் வந்து 3 சப்ஜெக்டோட தியரி அண்ட் ப்ராக்டிகல் ஆஸ்பெக்ட். ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்துட்டு நம்ம என்னென்ன புக்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸ்டாண்டர்ட் புக்ஸ், அப்புறம் வந்துட்டு நார்மல் புக்ஸ், அதாவது நார்மலா படிக்கிறதுக்கு, நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு நார்மல் புக்ஸ், அப்புறம் வந்து எக்ஸாம் டைம்ல படிப்போம்ல, நிறைய பேர் அதை மட்டும் தான் படிப்பாங்க. பட் அது நாட் ரெக்கமெண்டபிள். ஓகேவா? அந்த எக்ஸாம் டைம்ல யூஸ் பண்ற புக்ஸ் இதெல்லாம் இது பண்றேன். என்னோட நாலேஜ்க்கு, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நான் என்னெல்லாம் இந்த காலேஜ்ல ரெக்கமெண்ட் பண்றது, ஸோ இதெல்லாம் வச்சு நான் சொல்றேன். ஓகேவா? இது தாண்டியும் நிறைய புக்ஸ் இருக்கலாம். ஓகே, பட் நான் அதை இருந்து சொல்றேன். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் அனாட்டமி. ஓகேவா? அனாட்டமி நான் சொன்னல, அப்பர் லம், லோவர் லம், அதுக்கப்புறம் ஒவ்வொரு சப்ஜெக்ட் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து மெயினா வந்து 2 புக். ஓகேவா?
இதுதான் நம்ம காலேஜ்ல யூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்ட் புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேஸ் அனாட்டமிங்க. கிரேஸ் அனாட்டமின்னு ஒரு புக் இருக்கு. புக்கே பார்க்கறதுக்கு இவ்வளோ எழுதி இருக்கும். ஓகேவா, அதெல்லாம் வந்து நம்ம லைப்ரரியில தான் நம்ம பார்த்தது. அப்புறம் முதல் நாளாக போகும்போது ஆர்வத்தில் அந்த புக் வந்து திறந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் எங்க அவ்வளோதான் முடிஞ்சு. சரியா, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது ரெண்டு புக். ஒன்று வந்து பிடி சௌராஷியான்னு சொல்லுவாங்க, பிடிசி. அதுக்கப்புறம் இன்னொரு புக் வந்து விஸ்ராம் சிங். ஓகேவா, விஸ்ராம் சிங் இப்போ ரீசெண்ட் ஒரு 5-6 வருஷமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் வரும்போதுல எங்கள் சீனியர்ஸ் அதை ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ நான் பர்சனலாக படிச்சது விஸ்ராம் சிங் தான் படிச்சேன். ஓகேவா, இந்த இருக்குல்ல விஸ்ராம் சிங், இது வந்து விஸ்ராம் சிங்ல வந்து அப்பர் லிம் அண்ட் தொராக்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு இது ஹெட் அண்ட் நெக் புக். அதுக்கப்புறம் இது வந்துட்டு அப்பர் லிம் லோவர் லிம். ஸோ இதுல நியூரோ அனாட்டமியும் இருக்கு. ஸோ இந்த புக்ல நான் வந்து படிச்சேன். இப்போ புது எடிஷனுக்கு வந்துட்டு கவர் வேணா மாறி இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு விஸ்ராம் சிங் புக்கு. இது அனாட்டமிக் படிச்சேன். பிடிசின்னு பாத்தீங்கன்னா இதுதான் பிடிசி புக். ஓகேவா, இப்போதைக்கு 2 புக் தான் இருக்கு. ஸோ இந்த புக் ஓகேவா, இது வந்து முன்னாடி இருந்தே இருக்கிற புக் தான். ஆனா எனக்கு பர்சனலா விஸ்ராம் சிங் தான் பிடிக்கும். ஏன்னா அதோட டயக்ராம்ஸ் எல்லாம் வந்துட்டு வரைகிற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம வரைகிற மாதிரி இருக்கும். ஏன்னா எக்ஸாம்ல அனாட்டமி பொறுத்த வரைக்கும் அனாட்டமினாலே டயக்ராம்ஸ் தான். ஓகேவா, டயக்ராம் இல்லைன்னா அனாட்டமி மார்க்கே வாங்க முடியாது. ஸோ அப்போ அந்த டயக்ராம் வந்துட்டு விஸ்ராம் சிங்ல நல்லா இருக்கும், கொஞ்சம் ட்ராவபிளா இருக்கும். ஆனா பிடிசில வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும். அதனால பிளஸ் வந்து எக்ஸ்பிளனேஷனும் நல்ல விஸ்ராம் சிங்ல பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. இது கொஞ்சம் பேராவா கொடுத்துருவாங்க பிடிசில. அதனால ஓகே, அப்கமிங் வீடியோஸ்ல உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டவுட்ஃபுல்லா இருக்கிற புக் எந்த புக் படிக்கலாம், எந்த புக் சூஸ் பண்ணலான்னு இருக்கும்ல, அந்த மாதிரி டவுட்ஃபுல்லா இருக்க புக் கம்பேரிசன் வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்துட்டு நான் அப்லோட் பண்றேன். ஓகேவா, அது போக அப்புறம் சொன்னல எம்பிரியாலஜி ஹிஸ்டாலஜிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, எம்பிரியாலஜிக்கு வந்து விஸ்ராம் சிங்ல எம்பிரியாலஜிக்கும் புக் உண்டு. ஓகேவா, எம்பிரியாலஜி புக் உண்டு. அதுக்கப்புறம் எம்பிரியாலஜிக்கு ஐபீர் சிங்ல புக் உண்டு. ஐபீர் சிங்னு ஒரு புக். ஓகேவா, இந்த 2 புக்கு ஆக்சுவலா வந்து ரெண்டுமே ரொம்ப ஈக்குவல் தான். ரெண்டுமே நல்லா இருக்கும். நீங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கலாம். விஸ்ராம் சிங்ல சொன்ன மாதிரி பாயிண்டா இருக்கும். ஆனா நான் ஸ்டார்டிங்ல எங்க காலேஜ்ல வரும்போது ஐபீர் சிங் தான் படிக்க சொன்னாங்க. ஸோ இந்த 2 புக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹிஸ்டாலஜிக்கு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாலஜிக்கு ஐபீர் சிங் தான். ஹிஸ்டாலஜிக்கு ஐபீர் சிங் தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணேன், எங்கள் காலேஜ் யூஸ் பண்ண சொன்னது. அப்புறம் ஜெனடிக்ஸ் இருக்கு. ஜெனடிக்ஸ்க்கு வந்துட்டு அது வந்து ரொம்ப லோ வெயிட்டேஜ் சாப்டர் தான். ஒரு 5 மார்க் கொஸ்டின் தான் கேட்பாங்க முடிஞ்சு போனால். அதுக்கு வந்துட்டு நீங்கள் சில காலேஜஸ்ல புக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நான் பெருசாக இந்த புக்ஸ் யூஸ் பண்ணல. அதில் பேசிக் தான் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிட்டேன். ஏதாவது பிடிஎஃப் கட்சா படிச்சுக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். ஸோ இதெல்லாம் தான் அனாட்டமிக். ஓகேவா, எக்ஸாமுக்கு புக்கு, ஈஸி புக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இந்த புக் படிச்சு தான் ஆகணும். பார்த்திங்களா, இதுக்கு மட்டுமே எவ்வளோ புக்ஸ்ன்னு. அப்புறம் ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. ப்ராக்டிக்கலுக்கு வந்துட்டு அனாட்டமியில் கன்னிங்கம்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இப்போ ஜூனியர்ஸ்ட்டு கொடுத்துட்டேன் புக்ஸ் எல்லாம், அதனால என்கிட்ட இல்லை. ஸோ வந்து கன்னிங்கம் புக் அதுவுமே பார்ட்டாக இருக்கும். லைக் அப்பர் லிம்க்கு, லோவர் லிம்க்கு, தொராக்ஸ்க்குன்னு நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம்ல. டிஸ்கஷன் இருக்கு, அது இல்லாமல் உள்ள விட மாட்டாங்க. தயவு செஞ்சு முதல் நாளே போகும்போது கன்னிங்கம் புக் வாங்கிட்டு போயிருங்க. அதுதான் வந்து பைபிள் ஆஃப் அனாட்டமி மாதிரி. சரியா, ஏன்னா வந்து அதை பார்த்து தான் வந்து நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம். ஸோ அதை வந்து அட்லீஸ்ட் சீனியர்ஸ் வாங்கிட்டு போயிருங்க கன்னிங்கம் புக்கு. சரியா, அது முடிஞ்சு அப்புறம் வந்துட்டு நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா ஃபிசியாலஜி. ஃபிசியாலஜியில் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் புக் அப்படின்னு சொன்னோம்னா 2 புக் சொல்லுவாங்க. ஒன்று வந்து கைடன் சொல்லுவாங்க, கைடன் அண்ட் ஹால். ரெண்டாவது வந்துட்டு கெனாம் சொல்லுவாங்க. ஓகேவா, ஆக்சுவலாக நான் வந்து சீனியர்ஸ் தான் ஒரு புக் வாங்கி வச்சிருந்தேன். அதாவது இது கைடன், இது வந்து பழைய எடிஷன் கைடன். புதிய எடிஷன்லாம் கிரீன் கலர் புக்லாம் இருக்கும். ஓகேவா, ஸோ புதிய எடிஷன் வந்துட்டு வாங்கிக்கோங்க. இது வந்து ஸ்டாண்டர்ட் புக். அப்புறம் கெனாமுமே நல்லா இருக்கும். இது ரெண்டுமே ஓகே, ஈக்குவல் தான். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்க பிடிஎஃப் ஏதாச்சும் கிடைச்சுன்னா டெலிகிராம் சேனல்லாம் பிடிஎஃப்லாம் கிடைக்கும். அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு கம்பேரிசன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ. ஸ்டாண்டர்ட் புக் படிக்கணும், அதை படிச்சுக்கோங்க. ஸோ இது அதுக்கப்புறம் நமக்கு வருவோம், நம்ம படிக்கிற புக்கு வருவோம். நம்ம ஸ்டாண்டர்ட் புக்கு ஓகே. அப்புறம் வந்துட்டு நம்ம படிக்கிற புக்ஸ் நான் படிச்சதுன்னா ஜிகே பால். ஓகேவா, ஜிகே பால் இது நான் படிக்கும் போது இருந்த எடிஷன். இப்போ புது எடிஷன் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஜிகே பால் 2 புக் இருக்கு, 2 வால்யூமா இருக்கும். ஓகேவா, இதுதான் நான் படிச்சேன். ரொம்பவே நல்லா இருக்கும், உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கும். கான்செப்ட்ஸும் நல்லா இருக்கும். சைஸ் ஆஃப் தி புக் பார்த்தீங்களா, நம்ம வந்து ஈஸியாக நினைப்போம். பட் படிச்சு முடிக்கிறது ஓகே தான், படிச்சிடலாம். புரியும், ஈஸியாக புரியும். நம்ம இந்தியன் லாங்குவேஜ்ல இருக்கும். ஸோ அதனால ஜிகே பால் ரொம்ப நல்ல புக், அது நீங்கள் வாங்கிக்கோங்க. அது போக எக்ஸ்ட்ராவாக அந்த ஏகே ஜெயின்னு சொல்லிட்டு ஒரு புக் சொல்லுவாங்க. ஏகே ஜெயின் அதுவும் ஃபிசியாலஜிக்கு யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் வந்து பர்சனலாக யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஜிகே பால் ஓகே தான். அப்புறம் வந்துட்டு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு சொல்லலாம். எப்படி ஃபிசியாலஜி பொறுத்த வரைக்கும் செம்பிளிங்கம்னு ஒரு புக்கு சொல்லுவாங்க. என்கிட்ட அந்த புக்கு இல்லை, நான் அது படிக்கல. ஆனால் எக்ஸாம் டைம்லலாம் லாஸ்ட் 1 மாதம் இருக்கும்போது வந்து செம்பிளிங் யூஸ் பண்ணுவாங்க. பட் நாட் ரெக்கமெண்டபிள் காய்ஸ், நாட் ரெக்கமெண்டபிள். வேறு வழியே இல்லை. ஐஏ நாளைக்கு இருக்கு, பாஸ் ஆகி தான் ஆகணும். ஐஏனா வந்து என்னன்னா இன்டர்னல் அசஸ்மெண்ட் சொல்லுவாங்க. அதாவது மந்த்லி நமக்கு வந்து அந்த ஸ்கூல்லலாம் சைக்கிள் டெஸ்ட் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து மெடிக்கல் காலேஜில் வந்து ஐஏ வைப்பாங்க. அந்த ஐஏல தான் பாஸ் ஆகணும். ஒரு நாள் தான் இருக்கிற வழியே இல்லைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அப்புறம் வந்து ஃபிசியாலஜிக்கு ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்டுக்கு வந்துட்டு நான் அதே ஜிகே பால்ல இருந்து ப்ராக்டிக்கல் புக் ஒன்று உண்டு, அதுதான் நான் யூஸ் பண்ணேன். மோஸ்ட்லி ப்ராக்டிக்கல் வந்து நம்ம காலேஜில் ப்ரொஃபஸர்ஸே சொல்லி தந்துருவாங்க. ரெஃபரன்ஸ்க்கு வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று படிச்சுட்டு போகணும். இதுல வந்து கொஸ்டின் கேட்பாங்க, வைவாலாம் இருக்கும். ப்ராக்டிக்கல் வந்துட்டு வைவானா ஓவரலாக கொஸ்டின் கேட்பாங்க. 1-to-1 செஷன்லாம். அது வந்து ஒரு 20 மார்க்குக்கு இருக்கும். இன்டர்னல்ஸ் இருப்பாங்க, எக்ஸ்டர்னல்ஸ் இருப்பாங்க. ஸோ அதுலலாம் வந்துட்டு ப்ராக்டிக்கல்லாம் நிறைய கொஸ்டின் கேட்கலாம் செய்வாங்க, தியரியும் கேட்பாங்க. ஓகே, எப்படியோ முடிச்சு வந்தாச்சு, அவ்வளோதான். சரி, அடுத்து வந்துட்டு என்னன்னா பயோகெமிஸ்ட்ரி. ஓகேவா, பயோகெமிஸ்ட்ரியில் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் புக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹார்பர். ஓகேவா, ஹார்பர் புக்கு. அப்புறம் வந்துட்டு இதுதான் ஹார்பர் புக்கு. நான் இருக்கும் போதுட்டு இருந்த எடிஷன், இப்போ எடிஷன் மாறி இருக்காங்கிறது தெரியல. இது வந்து ஹார்பர். இது உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து கொஞ்சம் படித்தேன், சில சாப்டர்ஸ் மட்டும் நான் படித்தேன். உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து லிப்பின் காட்னு ஒரு புக். லிப்பின் காட்டில் இந்த லிப்பிட் மெட்டபாலிசம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஃபேட் மெட்டபாலிசம் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நாங்கள் அது மட்டும் தனியாக ஜெராக்ஸ் எடுத்து படித்தோம். நீங்கள் புக்காக வாங்கினாலும் வாங்கிக்கலாம். நீங்கள் ஐபேடு எல்லாம் ஃபோன் வச்சிருக்கீங்க, பிடிஎஃப் கிடச்சுன்னா அதுலேயும் படிச்சுக்கலாம். லிப்பின் காட் இது ரெஃபரல் புக் உண்மையிலே நல்லா இருக்கும். ஹார்பர் லிப்பின் காட். எக்ஸாமுக்கு அதாவது நம்ம நார்மலாக படிக்கிறதுக்கு வந்து வாசுதேவன் ஒரு புக். ஓகேவா,
வாசுதேவன் தான் நாங்கள் எங்கள் காலேஜில் யூஸ் பண்ணோம். வாசுதேவன் இப்போ ஜூனியர் கொடுத்து என்கிட்ட இல்லை. ஸோ வாசுதேவன்கிற புக்கு தான் வந்துட்டு எல்லாரும் யூஸ் பண்ணாங்க. அது போக சத்யநாராயணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் வந்துட்டு இருக்கு நினைக்கிறேன், ஆனால் நான் யூஸ் பண்ணதில்லை. அது இருக்கு, அதுவும் பார்த்துக்கோங்க. அது போக எக்ஸாம் ப்ரிப்பரேட்டரின்னு சொல்றதுக்கு ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை. நோட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க சில பேர் வந்துட்டு ஜம்புல்கர் நோட்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஜம்புல்கர் சார் யூடியூப்ல நடத்துவார், அவரோட நோட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான், மற்றபடி ஈஸி புக் அப்படிங்கிற மாதிரி பயோகெமிஸ்ட்ரியில் எதுவும் இருக்கிற மாதிரி நாங்கள் படிக்கல. ஸோ இதெல்லாம் தாங்க. அப்புறம் ப்ராக்டிக்கலுக்கு வந்துட்டு இதுவும் பெருசா பயோகெமிஸ்ட்ரிக்கு வந்து ஜோன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புக்கு தான். ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் யூஸ் பண்ணது. ஓகே, அனாட்டமியில் வந்து நீங்கள் டிசெக்ஷன்லாம் அட்டன் பண்ணுவீங்கல்ல, டிசெக்ஷன் அட்டன் பண்ணுவீங்க. ப்ளஸ் வந்து ஹிஸ்டாலஜி வந்து மைக்ரோஸ்கோப் பார்த்து நார்மல் டிஷ்யூ செல்ஸ் இருக்குல்ல, இப்போ வந்துட்டு ஒரு கிட்னி செல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கிட்னியை வந்துட்டு எடுத்து அதை வந்து செல்ஸாக டிவைட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கும்போது நெஃப்ரான் தெரியும். நெஃப்ரான் நீட்டில் படிச்சிருக்கீங்களா? நெஃப்ரானோட ஸ்ட்ரக்சர் வந்து இன்னொன்று அனாட்டமிக்கு வந்து யோசின் ஹெமடாக்சில்னு சொல்லிட்டு 2 பென்சில் இருக்கும். ஒரு வந்து யோசின்ங்கிறது பிங்க் கலர் பென்சில், அதுக்கப்புறம் ஹெமடாக்சில்ங்கிறது ஒயிட் கலர் பென்சில். இது மட்டும் இல்லாமல் ஹெமடாலஜிக்கு போயிடாதீங்க, ரெக்கார்ட் நோட்ல எழுதுவோம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ யோசின் ஹெமடாக்சில் பென்சிலாம் வாங்கி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ வந்து இதெல்லாம் தான். அப்புறம் வந்துட்டு ஹிஸ்டாலஜி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கிராஸ் டிஸ்கஷன் இருக்கும். அதாவது கிராஸ் டிஸ்கஷன்னா ஒரு ஸ்பெசிமன் வச்சுருவாங்க. இப்போ லிவர் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த லிவரை வச்சு இது என்ன கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, அது ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அதில் கொஸ்டின் கேட்பாங்க, அதெல்லாம் கஷ்டம். லிவர் கண்டுபிடிப்பாங்க, அது வந்து அனாட்டமிக்கில் எப்படின்னு வந்துட்டு டிவைட் பண்ணுவாங்க. ஃபிசியாலஜிக்கலாக எத்தனை குவாட்ரன்ஸ் இருக்குது, அதாவது எத்தனை டிவிஷன்ஸ் இருக்குது, அதோட பிளட் சப்ளை என்ன, அதோட வெயின் பின்னாடி வந்து போட்டா ஹெப்பாட்டிஸ்னு இருக்கும், அதெல்லாம் என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதெல்லாம் சொல்லணும். பிரெயின் வச்சுருவாங்க, உண்மையான பிரெயின் தூக்கி வச்சுருவாங்க. அதில் வந்து பிரெயின் வச்சுட்டு இதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன, இதோட பார்ட்ஸ்லாம் என்ன, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. டிஸ்கஷன் போகும். இன்டர்னல்ஸும் வருவாங்க, எக்ஸ்டர்னல்ஸும் வருவாங்க, டிஸ்கஷன் இருக்கும். அது போய் கிராஸ் டிஸ்கஷனா. அப்புறம் ஸ்பாட்டர்ஸ் இருக்கும். ஸ்பாட்டர்ஸ்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஹார்ட் வச்சுருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹார்ட்டை வச்சுட்டு ஹார்ட்டை வந்து 2 வெட்டி ஒரு லெஃப்ட் ஏட்ரியம் இருக்குன்னா, லெஃப்ட் ஏட்ரியம் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் இருக்குன்னா அதில் வந்துட்டு குத்தி வச்சிருவாங்க. அதாவது பின் வச்சு குத்தி வச்சுட்டு இது என்ன அப்படின்னு நம்ம ஸ்பாட் எழுதணும். அதாவது இது வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல், இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, இதுதான் இது வந்துட்டு பிளட் வந்துட்டு பம்ப் பண்ணுது, இதுல இருந்து அயோட்டாக்குள்ள பிளட் போகணும். 2-3 பாயிண்ட் எழுதணும். 2 பாயிண்ட் எழுத அந்த மாதிரி ஒரு 10-20 ஸ்பாட்டர்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. இது இருக்கும் கிராஸ் ஸ்பாட்டர்ஸ். அப்புறம் மைக்ரோஸ்கோபி நான் சொன்ன மாதிரி ஹிஸ்டாலஜி, அதை ஹிஸ்டாலஜியில் ஃபோக்கஸ் பண்ணி வச்சிருவாங்க. நம்ம தான் பார்த்துட்டு அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் சொல்லுவோம். நாங்கள் வந்துட்டு சில டைம் என்ன பண்ணுவோம் தெரியுமா, ஹிஸ்டாலஜி ஸ்பாட்ஸில் நம்ம காலேஜில் சில ஸ்லைட்ஸில் அது ஸ்பாட்டர்ஸை பார்த்து என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லாமல் அது சைடில் வந்து இந்த ஸ்லைட் வந்து லைட்டாக உடஞ்சிருக்கு, இதில் வந்துட்டு லைட்டாக வந்து இந்த மாதிரி இங்கு வந்து அதிகமாக ஸ்டெயின் ஆயிருக்கு, இதெல்லாம் கொடுக்கொள்ளி என்ன பண்ண எக்ஸாம் பாஸ் ஆகி தானே ஆகணும். ஆனால் சில டைம் வந்து அதை வைக்க மாட்டாங்க, மாற்றிடுவாங்க. மாற்றிட்டு ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால இந்த மாதிரிலாம் வச்சு நாங்கள் படிச்சிருக்கோம். ஸோ ஆனால் நீங்கள் வந்து கிளியராக படிச்சுக்கோங்க, ஓகேவா? சரி, ஓகே. அப்புறம் வந்துட்டு எம்ப்ரியாலஜி ஜெனடிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஆஸ்ட்ரியாலஜி, ரேடியாலஜி இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு சார்ட்ஸ் மாதிரி வச்சிருவாங்க, ஓகேவா? எம்ப்ரியாலஜிலாம் சார்ட் வச்சுட்டு அது என்ன அப்படிங்கறது வந்து கேட்பாங்க. ஒரு 5 மார்க் தான் இருக்கும். அப்புறம் ஆஸ்ட்ரியாலஜினா போன்ஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அனாட்டமில. அதாவது ஹியூமரஸ், அதாவது இப்போ கையில் உள்ள போன் ஹியூமரஸ், ஃபீமர், அப்புறம் ஸ்கல் போன், இதெல்லாம் ஒவ்வொரு போனா தனித்தனியே இருக்கும். இந்த போன்ஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்துட்டு அதுல எல்லாம் என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறது வந்து நம்ம சொல்லணும். ஓவரலா எக்ஸாமினேட்டர் சொல்லணும். ஸோ இதுலயும் மாத்தி கை போன கால் போன்னு சொல்றோம், ஃபீமர் ஹியூமரஸ் சொல்றதும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஃபன் பண்ணிருப்போம். ஸோ அதையும் ஒழுங்கா படிச்சுக்கோங்க. ஆஸ்ட்ரியாலஜி. ரேடியாலஜில வந்துட்டு உங்களுக்கு வந்து இது கொடுத்துருவாங்க, எக்ஸ்ரே கொடுத்துருவாங்க. எக்ஸ்ரேலாம் வந்துட்டு கையில கொடுத்துட்டு இது வந்து என்ன எக்ஸ்ரேன்னு கேட்பாங்க. சப்போஸ் கல்லோட எக்ஸ்ரே வச்சிருக்கலாம், இல்லை செஸ்ட் எக்ஸ்ரே வச்சுட்டு அப்டமன் எக்ஸ்ரே கொடுத்துட்டு இது என்னென்ன பார்ட்ஸ், இது எப்படி பிடிக்கணும், எது லெஃப்ட் சைடு எது ரைட் சைடு மாற்றி பிடிச்சிட்டு நம்ம பார்த்துட்டு கூடாது. ஸோ எப்படி என்ன வியூல எடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்பாங்க, டிஸ்கஷன் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான். அதுக்கு சர்ஃபேஸ் மார்க்கிங் இருக்கும். சர்ஃபேஸ் மார்க்கிங் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஹியூமன் பாடி ஸ்பெஷல் வைக்க மாட்டாங்க, பட் ஒரு லைக் ஒரு ஹியூமன் பாடி மாதிரி ஒரு சார்ட் வச்சுட்டு ஈசோஃபேகஸ் அப்படின்னு இருக்கும் வச்சுக்கோங்க. ஈசோஃபேஸ் எங்க இருந்து ஆரம்பிச்சு எங்க முடியுதுங்கிறத கரெக்டாக நம்ம வந்து சார்ட்ல மார்க் பண்ணி காட்டணும், ஓகேவா? இப்போ வந்துட்டு அதான் இப்போ ஒரு ஆர்ட்ரி இருக்கு, இல்லைன்னா ஒரு நர்வ் இருக்கு. இப்போ மீடியன் நர்வ் அப்படின்னா எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுதுங்கிறத நம்ம சாக் பீஸ் வச்சு இதில் வந்து மார்க் பண்ணி சர்ஃபேஸ் மார்க்கிங். இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் பண்ணுவீங்க, அனாட்டமி ப்ராக்டிக்கல். அப்புறம் ஃபிசியாலஜி ப்ராக்டிக்கல். ஃபிசியாலஜி நம்ம வரும்போது அந்த அதில் என்ன பண்ணுவீங்கன்னா சொன்னல ஹெமட்டாலஜி, பிளட் குரூப்பிங் டைப்பிங். உங்களோட பிளட்டை எடுத்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஏ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் அதை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. இன்னொன்று அதுக்கப்புறம் இந்த இது நியூபர்ட் சேம்பர் இருக்கும், ஒரு கிளாஸ் லைட் மாதிரி இருக்கும். அதில் வந்துட்டு உங்களோட பிளட் வச்சுட்டு அதில் ஸ்டெயின்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க, நிறைய ஸ்டெயின்ஸ். அந்த ஸ்டெயின்ஸ்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஆர்பிசி கவுண்ட் எவ்வளோ இருக்கு, WBC கவுண்ட் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் வந்து ப்ராசஸ் பண்ணுவீங்க. அது போக வந்துட்டு எக்ஸாமினேஷன் இருக்கும். அதாவது இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு CNS சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த எக்ஸாமினேஷன்லாம் நீங்கள் பண்ணும்போது ரிஃப்ளெக்ஸ்லாம் பார்க்கணும். அதாவது நீச்சர் பார்ப்பீங்க, அப்புறம் வந்து பிளான்டார் ரிஃப்ளெக்ஸ் பார்ப்பீங்க. அதெல்லாம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது, ஓகேவா? இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து பண்ணி காட்டணும். ஆக்சுவலாக ரியல் டைமில் பண்ணி காட்டணும். அதனால நல்லா படிச்சுட்டு போறீங்க, ரியல் டைமில் பண்ணி காட்டணும். அது போக ஆஸ்கி சார்ட்ஸ் இருக்கும், ஆஸ்பி சார்ட்ஸ், ஓகேவா? சார்ட்ஸ் வச்சிருப்பாங்க. சில ஒரு டிசீஸ் வச்சிருப்பாங்க, ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க. ஒரு தைராய்டு வச்சுக்கோங்க, தைராய்டு ப்ராப்ளம், ஹைப்பர் தைராய்டு சொன்னோம்னா அதுக்கு வந்து ஒரு ஹிஸ்ட்ரி கொடுத்து ஒரு நாடியூல் பெருசாக இருந்து ஒரு வீக்காக இருக்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. இதை கண்டுபிடிச்சு இந்த டிசீஸ் தான் கண்டுபிடிச்சு நீங்கள் அதுக்கு ABCD கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது ஆன்சர் பண்ணணும். இந்த மாதிரி சார்ட்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து ஆஸ்கி ஸ்கில் அசஸ்மெண்ட், இதுதாங்க ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ஆக்சுவலாக வந்துட்டு என்னோட ஃபன்னி எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்கும். இது வந்துட்டு நான் வந்து ஏதாச்சும் ஒரு வீடியோவில் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். நான் போகும்போது என்னோட எக்ஸாமினர் நான் பண்ணுறதை பார்த்துட்டு இவர் வெரி ஃபன்னிமா அப்படின்ட்டு சிரிச்சுட்டு போயிட்டாரு. இது நினைச்சு நான் வந்து கவலைப்படவா இல்லை சிரிக்கிறதாங்கிறதே எனக்கு தெரியல. நான் பண்ணது என்னடா இவ்வளோ ஃபன்னியாக இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி ஏதோ மாற்றி ரொம்ப பிளண்டராக சொல்லிட்டு நினைக்கிறேன். அதெல்லாம் ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. ஃபிசியாலஜி ப்ராக்டிக்கல் ஆஸ்கிலாம் அது என்னன்னா
எனக்கு வந்து பிளான்டார் ரிஃப்ளெக்ஸ் வச்சிருந்தாங்க. ஓகேவா, அந்த பிளான்டார்னா கால் வந்துட்டு ஒரு பேஷண்ட்டை படுக்க வச்சிருவாங்க. எங்களுக்கு வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸே தான் அங்கே இருந்தாங்க. என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை படுக்க வச்சிட்டாங்க. காலில் வந்து பிளான்டார் பண்ணி காட்டு அப்படின்னு சொன்னாங்க. பிளான்டார் பண்ணி காட்டுன்னு சொல்லும் போது நான் பண்ணேன், ஒழுங்காக தான் பண்ணேன். ஆனால் அதுக்கு என்ன ரிசல்ட் வருங்கிறத மறந்துட்டேன். எது நார்மல் எது அப்நார்மல்ங்கிறது. ஃபர்ஸ்ட் இயர் தானேங்க, அதனால இப்போ எல்லாம் தெரியுது. ஃபைனல் இயர் படிக்கும்போது எல்லாம் படிச்சோம். பட் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது ஏதோ மாற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்துட்டு அதில் தான் அவர் வந்து ரொம்ப சிரிச்சு பண்ணி அப்படின்னு சொன்னார். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணி காட்டணும். இப்போ வந்துட்டு ஹார்ட் ஆஸ்கல்டேட் பண்ணுறது, ஹார்ட்னா எங்கெல்லாம் எந்த ஏரியாலாம் ஆஸ்கல்டேட் பண்ணணும், இதெல்லாம் எக்ஸாமில் எதுவுமே பேச மாட்டாங்க. நீங்கள் வந்து முன்னாடி போயிட்டு ஒரு சீட்டில் எழுதி வச்சிருப்பாங்க, இதை பண்ணு அப்படின்னு எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அதை படிச்சுட்டு நீ போய் பண்ணிட்டு வரணும், அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் வந்துட்டு இதெல்லாம் தான். ஓகேவா, அது போக வைவா இருக்கும். எல்லா இதுலையுமே அனாட்டமி, பிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி மூணுமே வைவா இருக்கும். 2 இன்டர்னல் 2 எக்ஸ்டர்னல். ஓகேவா, 5 மார்க் எல்லாத்துக்கும் கொஸ்டின் கேட்பாங்க. எதுல இருந்து நான் கேட்பாங்க. ஓகேவா, நீங்க இந்த வருஷம் ஃபுல்லா படிச்சதுல இருந்து கொஸ்டின்ஸா கேட்பாங்க. தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியாட்டி சாரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருங்க. எதுக்கு மட்டும் பேசிடாதீங்க. அப்புறம் வந்துட்டு பயோகெமிஸ்ட்ரி நீங்கள் வரும்போது ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ல என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால், இந்த யூரின் அசஸ்மெண்ட் நான் சொன்னல, நிறைய டெஸ்ட் பண்ணுவீங்க. பெனடிக் டெஸ்ட், ரொத்தரா டெஸ்ட், ப்ரோட்டீன்ஸ்க்கு வந்து இந்த ஹீட் கோஆகுலேஷன் டெஸ்ட், அந்த மாதிரிலாம் நிறைய டெஸ்ட் பண்ணுவீங்க. இதெல்லாம் எதுக்குன்னா, சுகர் இருக்கா, அதாவது யூரின் வந்து சுகர் இருக்கா, அதாவது வந்துட்டு லைக் இந்த ஃப்ரக்டோஸ், சுக்ரோஸ் அதெல்லாம் இருக்கா, ரொத்தரா டெஸ்ட்லாம் வந்துட்டு இந்த கீட்டோன் பாடிஸ்லாம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்க குவான்டிட்டி அனலைஸ்மெண்ட் மாதிரி இதெல்லாம் வந்துட்டு பண்ணுவீங்க. அப்புறம் கேலோரிமெட்ரின்னு சொல்லிட்டு அது படிப்பீங்க. கொஞ்சம் கேலோரிமெட்ரி டெஸ்ட் பண்ணுவீங்க. இதெல்லாம் அப்புறம் சார்ட்ஸ் இருக்கும். அவங்களும் சார்ட்ஸ் வச்சு நீங்கள் வந்துட்டு நிறைய லேப் ஃபைண்டிங்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்து இது என்ன டிசீஸ் நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேவா, சார்ட்ஸ் இருக்கும். ஸ்பாட் டெஸ்ட், அவங்களும் நிறைய ஸ்பாட் டெஸ்ட் வச்சிருப்பாங்க. நிறைய டெஸ்ட்லாம் பண்ணி அவங்க வச்சிருப்பாங்க. ஓகேவா, கிளாஸ் லைட்ல டெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை பார்த்துட்டு இது என்ன டெஸ்ட் அப்படிங்கிறத நீங்க எழுதணும். ஓகேவா, டெஸ்ட் எழுதணும், அதோட யூசஸ் எல்லாம் எழுதணும். அப்புறம் வந்துட்டு சில டெஸ்ட்லாம் பெர்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. அவங்க முன்னாடி நேரில் போயிட்டு பெர்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. அதாவது ஒரு கிளாஸ் லைட் எடுத்துட்டு என்னென்ன ரியேஜன்ஸ்லாம் ஆட் பண்ணும், எது ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணும், எது லாஸ்ட் ஆட் பண்ணும், ஒழுங்கா அந்த கலர் வருதா, கடவுளே அந்த கலர் வரலன்னா அவ்வளோதான் முடிஞ்சு. இந்த ஒத்தர டெஸ்ட்லாம் ஒரு ரிங் வரணுங்க. அந்த ரிங்கு பர்பிள் கலர் ரிங்கு, அது வரதுக்கு நம்ம பண்ற பாடு நமக்கு தான் தெரியும். சில டைம் வந்துட்டு ஏதாவது தப்பா இப்போ ஆட் பண்ணி விட்டோம், எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி விட்டோம், மொத்தமாக போச்சு. அதுவும் எக்ஸாம் டைம்லாம் கை கால்லாம் உதறிடும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. அப்புறம் வந்துட்டு வைவா, நம்ம சொன்ன மாதிரி அவங்களும் வைவா கேட்பாங்க. அவங்க நிறைய கேட்பாங்க. ஓகே, ஆனால் வந்துட்டு நமக்கு தெரிஞ்சது சொல்லிட்டு வர வேண்டியதான். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் ஃபர்ஸ்ட் இயர் கைடன்ஸ். நான் ஏதாச்சும் விட்டுருந்தேன்னா அப்கமிங் வீடியோஸில் நான் ஷேர் பண்ணுறேன். வீடியோ ரொம்ப லாங்காக போச்சுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆல் தி பெஸ்ட். நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் நல்லா பண்ணிடுவீங்க. ஓகேவா, காட் பிளஸ் யூ. ஓகேவா, நல்லா படிங்க. நான் ஃபர்தராக செகண்ட் இயர் தேர்ட் இயர்க்குலாம் என்ன புக்ஸ் யூஸ் பண்ணணும், ப்ராக்டிகல் ஆஸ்பெக்ட்ஸ் எப்படி அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட் ஷேர் பண்ணேன். நீட் ஆஸ்பிரன்ட்ஸ் இப்போ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க, மோட்டிவேஷனோட படிங்க. நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் வந்துட்டு இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க. ஓகேவா, ஆல் தி பெஸ்ட். ஓகே, லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்து என்ன வீடியோ வேணுங்கிறதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா, தேங்க்யூ, பாய்.